ஹெல்தியா சிறுதானியங்கள்ல சேர்த்து செய்யற கார வகைகள்னு விதவிதமான சுவைகளில் சுவைத்திட நொறுக்ஸ். கான்டாக்ட் 9842928220. போராடாம அவன் போகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் நியூஸ்ல எபிசோட் 13 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், ஒரு 2 விஷயம் உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நியூஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AMD சிப்செட் தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா அந்த AMD ப்ராசஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் AMD யூஸ் பண்றாங்க, பிளஸ் இன்டெல், அந்த மாதிரி 2 ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு லேப் வச்சிருந்திருக்கீங்க, விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு AMD ப்ராசஸரா இருக்கும், இல்ல அப்படின்னா இன்டெல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டெல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்டாக் ஆயிருந்தது, அதை சால்வ் பண்ணாங்க. இப்போ இந்த AMD ப்ராசஸர்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த பக் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி பக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் வந்துட்டு ட்ராக் பண்ண முடியும், ரெட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த கான்செப்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்பயில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 இருந்து 2019 வரைக்கும் உள்ள, அதாவது இந்த இன்பிட்வீன்குள்ள ரிலீஸ் பண்ண ப்ராசஸ், அதாவது AMD ப்ராசஸ் கண்டிப்பா அட்டாக்ல இருக்கு, கண்டிப்பா நிறைய பக் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த இனிமே 2020 இருந்து அதை சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பேட்ச், அதாவது 2011 இருந்து 2019 வரைக்கும் உள்ள பேட்ச், அதாவது அந்த ப்ராசஸர் சிப்செட் வரைக்கும் அட்டாக் ஆயிருக்கு AMD ப்ராசஸர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இனிமே ரிலீஸ் பண்ற ப்ராசஸர்ல இந்த பக் இருக்காது, மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத விஷயம். ஸோ நியூஸ் நம்பர் 2 ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப நாள் வரைக்கும் தங்கி அதெல்லாம் ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தேன். பட் அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இனிமேல் நம்ம இந்த ஃபீல்டு வந்துட்டோம் அப்படின்னாலே எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடணும். பேசினா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சால் மட்டும்தான் இதுல இருந்து நீங்க பாதுகாத்துக்க முடியும் உங்களை அப்படிங்கிறது விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, மால்வேர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மால்வேர் வந்துட்டு கொரோனா வைரஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த மால்வேர் எப்படி சென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட நியூட் போட்டோ இந்த இருக்கு, கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டெம்ப் பண்ணும்போது எல்லாருமே கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி தான் இந்த டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால எப்படி மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மேக்ஸிமம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறனால இது எல்லா விதமான ஒருத்தரையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தினால இதை எடுத்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வர லிங்கை ஓப்பன் பண்ணாதீங்க. கவர் போட்டோ மட்டும் என்ன மாதிரி வச்சு அனுப்புவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பான் சைட்ல இருக்கிற ஒரு இமேஜை, ஒரு பிக்கை வச்சு உங்களுக்கு சென்ட் பண்றாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மொத்த டேட்டாவையும் தூக்குறாங்க. உங்க டேட்டாவை மட்டும் தூக்காம, நீங்க உங்க டேட்டா அப்படின்னாலே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்க சுத்தி உள்ள சர்க்கிளோட எல்லாரோட போட்டோ இருக்கும். மேக்சிமம் உங்க நிறைய போட்டோஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ எப்படியாவது உங்களுக்கு கான்டாக்ட்ல உங்களுக்கு வந்திருக்கும். அது யூஸ்வலா காமனா இருக்கிற ஒரு விஷயம். அதை எடுத்து கூட அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் நோட் பண்ணேன். இப்போ குரூப்பாக இருக்கட்டும், இல்லை நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல, நிறைய டெலகிராம் குரூப்ல, இந்த மாதிரி 18+ ஒரு தனியாக குரூப் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றாங்க, அந்த வீடியோக்குள்ள பைண்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ 90% பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அதை வியூ பண்ணி பார்த்துருவாங்க. அப்படிங்கும் போது அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களோட சுத்தி உள்ளவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா நீங்க அந்த உங்க போனை அக்சஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாலே உங்க சுத்தி உள்ள சர்க்கிள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுல உங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரான விஷயம். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும், உங்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட நியூட் பிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது ஒரு நார்மலான வீடியோனாலே அது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து. பட் இந்த மாதிரி மால்வேரையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்றதுனால தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ண வேணாம். அது உங்களை மட்டும் பாதிக்காம உங்க சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இனிமே டெலகிராம் குரூப்ல இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல, அடல்ட் குரூப் அந்த மாதிரி தனியா இருந்தீங்க அப்படின்னா லீவ் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு தோணுது. இந்த விஷயம் பெருசாச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சிவியரா கேஸ் எடுப்பாங்க. எடுத்து சைபர் ஆக்ட்ல அதுக்கு மிகப்பெரிய குற்றம் தான். கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் ஃபியூச்சர்ல எடுப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் அதை கொடுங்க.
சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லாட்டி கேஷுவலாக யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமூக சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வரா.